பல வருடங்கள் சினிமா ரசிகர்கள் இந்த 2 பேர் காம்போவ சிங்கிள் ஒரே ஒரு படத்துல ஸ்க்ரீன்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஐ மீன் சூப்பர் ஸ்டாரையும், உலக நாயகனையும் இப்ப இருக்கிற மார்க்கெட்டுக்கு, இப்ப இருக்கிற டெக்னாலஜில 2 பேரையும் ஒண்ணா பார்த்தா அந்த படம் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது இப்போ நடக்க போகுது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆரம்பத்துல நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண இருந்த ஒரு திரைப்படம் அவர வெளிய போக சொல்லிட்டு, இப்போ நம்ம நெல்சன் ஜெயிலர் படத்துடைய 2ஆம் பாகத்துடைய ஐ மீன் ஜெயிலர் படத்தோட வெற்றிக்கு அப்புறமா ஜெயிலர் 2 அதுக்கப்புறமா இந்த படத்தை டைரக்ட் பண்ற வாய்ப்பும் நம்ம நெல்சனுக்கு தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா நெல்சன் இந்த வாய்ப்பை தவற விடாம நல்லா பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இன்னமும் லோகேஷ் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர் மத்தியில இருக்கு. பட் கூலி படத்தை வச்சு இந்த படம் பார்க்கும்போது இந்த படத்தையும் சொதப்பிட்டா என்ன ஆகும்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொஞ்சம் ஓகே அதை வச்சு பார்க்கும்போது நல்ல விஷயம் தான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா நம்ம நெல்சனை பொறுத்த வரைக்கும் ஜெயிலர் 2 எப்படி பண்ணியிருப்பாரு அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருக்கேன். ஜெயிலரை என்னடா இவர் எடுக்கிறாரு அப்படின்ற ஒரு பேர் இருந்ததா அப்படியே மாத்தி நீதாண்டா அப்படின்ற மாதிரி சொல்ல வச்சாப்ல. இப்ப ஜெயிலர் 2க்கு உலக அளவில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதை தொடர்ந்து உலக நாயகன் அதுக்கடுத்து சூப்பர் ஸ்டார் இவங்க 2 பேரையும் வச்சு எடுக்கிற படம் கண்டிப்பா சூப்பரா பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இன்னைக்கு அந்த படத்துடைய ப்ரோமோ ஷூட் அபிஷியலா ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ அந்த எந்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் ப்ரோமோவோட வரதான் இப்போதைக்கு ட்ரெண்டிங்கா இருக்கு. ஜெயிலர் 2 உடைய டைட்டில் ப்ரோமோவே ரொம்ப அற்புதமா ஃபன்னாவும் சரி, ஆக்ஷனாவும் சரி ரொம்ப பயங்கரமா பண்ணியிருந்தாப்ல நம்ம நெல்சன் ஸ்டைல்ல. அதே மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டாரையும், கமலையும் வச்சு இப்போ ஐ மீன் சூப்பர் ஸ்டாரையும், உலகநாயகனையும் வச்சு ஒரு ப்ரோமோ ஷூட் இன்னிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 2 நாள் என்னமோ ஷூட் பண்ண போறாங்க. கூடிய சீக்கிரம் இந்த படத்துடைய அபிஷியல் அப்டேட் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. படத்துடைய படப்பிடிப்பு எல்லாமே கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ கண்டிப்பா இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெறும், மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அந்த ப்ரோமோவையே நல்லா பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த ப்ரோமோ எப்போ வருது அஃபிஷியலா அவங்க சொன்னாலும் சரி, நமக்கு தகவல் வெளிவந்தாலும் சரி, நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். ஆனால் இந்த படத்துடைய படப்பிடிப்பு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்னும் இந்த இயர் எண்டு ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த படத்துடைய அஃபிஷியல் அப்டேட் நம்மளுக்கு வரப்போகுது. பேரலா மேபி ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.